குட் ஈவினிங். நீங்க பாத்துட்டு இருக்கிறது லீவ் விட்டாச்சு. ஹோஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறது நான் உங்க ஷோபினா அண்ட் பக்கத்துல சவந்திகா. எல்லாருக்கும் ஒரு ஹாய் சொல்லுங்க. ஹாய் சொல்லுங்க. ஹாய். எப்படி போச்சு இன்னைக்கு டே? நல்லா விளையாடுனீங்களா? சாப்பிட்டு வந்தீங்களா இல்லையா? பேசலாமே. ஓகே, நம்ம லைன்ல ஃபர்ஸ்ட் காலர் பார்க்கலாம். வணக்கம். ஓகே, இன்னைக்கு என்ன ரைம் சொல்ல போறீங்க? ஓகே, சவுண்டா சொல்றீங்களா? சொல்லுங்க. Blah 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 ships hail yes yes the bag full was the master was bodale was little boy skalale. முடிஞ்சிச்சா? சூப்பர். யார் சொல்லி கொடுத்தாங்க? மம்மி. மம்மியா? டாடி என்ன சொல்லி கொடுப்பாரு? Tinkle. அப்ப அதே பாடலாமா? பாடுங்க. Tinkle tinkle little star how well modern what they are how powerful so over I like a lemon in the sky. சூப்பரா பாடுனீங்க. நீங்க மூவி எல்லாம் பார்க்க போவீங்களா? தியேட்டர் கூட்டிட்டு போவாங்களா? பேய் படம் பிடிக்குமா உங்களுக்கு? எத்தனை வாட்டி பாப்பீங்க பேய் படம்? கடைசியா என்ன படம் பாத்தீங்க? காஞ்சனா 2 பாப்பேன். காஞ்சனா 2 பாப்பீங்களா? எப்படி பாப்பீங்க? யாருமே பார்க்க மாட்டாங்களே, எல்லாரும் பயப்படுவாங்களே. நானே பார்க்கல, நீங்க எப்படி பாத்தீங்க? அன்னைக்கு நான் அப்பாவும் நானா போய் பார்த்தோம். 2 பேரும் போய் பாத்தீங்களா? கண்ணை மூடவே இல்லையா? என்ன பாட்டு பிடிக்கும் அதுல? தெரியாது. தெரியாதா? பாட்டு எதுவும் நல்லா இல்ல, பேய் தான் நல்லா இருந்துச்சுல. அம்மாக்கு பயமா பேய்னா? இல்லையா? அப்பயே அம்மா வரல. மம்மினா தம்பியை எடுத்துட்டு வந்து தம்பியே பயந்து பாடுக்குதான். தம்பிக்கு பயமா? உங்களுக்கு தான் இப்ப வீட்லயே பயம் இல்லல்ல? சரி, நெக்ஸ்ட் டைம் பேய் படம் பார்க்கும்போது என்ன கூட்டிட்டு போறீங்களா? கண்டிப்பா. டிவில சொல்லிட்டீங்க, எல்லாரும் பார்த்தாங்க, கூட்டிட்டு போயே ஆகணும். ஓகேவா? இல்லன்னா நான் வந்து சொல்லிடுவேன் கூட்டிட்டு போலன்னு. காலர் பார்க்கலாம். வணக்கம். ஹலோ. நல்லா இருக்கீங்களா? ஹாய், நாங்க நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? நாங்க நல்லா இருக்கோம். சூப்பர். இன்னைக்கு என்ன பண்ணி காமிக்க போறீங்க? பாட்டு பாட போறீங்களா இல்ல ரைம் சொல்ல போறீங்களா? என்ன பண்ண போறீங்க? புரியல. எதுவும் தெரியாது மேடம். இல்ல, இந்த ஷோ கால் பண்ணா கண்டிப்பா பாடியே ஆகணும். நீங்க ஒரு பாட்டாச்சு இந்த குட்டி பாப்பாக்காக பாடுறீங்க. நீங்க சொல்லுங்க, பாட்டு சொல்லுங்க. எப்படி சூப்பரா பாடுனீங்க குட்டி. எப்படி பண்ணாங்க அந்த அண்ணா? நல்லா பண்ணாங்களா? அண்ட் எல்லாருக்காகவுமே சூப்பரான ஒரு பாடல் வருது, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்க பாத்துட்டு இருக்கிறது லீவ் விட்டாச்சு. ஹோஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறது நான் உங்க ஷோபினா அண்ட் சவந்திகா. ஷோ ரொம்பவே நல்லா போயிட்டு இருக்கு. அண்ட் இப்ப நம்ம ஒரு காலர் பார்க்கலாம். சூப்பர். இப்ப நீங்களும் உங்க குட்டீஸும் இதே மாதிரி வந்து பேசணும், பாடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கால் பண்ணி கொடுங்க. அண்ட் டிவி வால்யூம் மியூட் பண்ணிடுங்க. அப்பதான் அவங்க பாடுறது தெரியும். கண்டிப்பா பாடணும், இல்ல ரைம் சொல்லணும். எதுவுமே தெரியாதுன்னு சொல்லவே கூடாது. இல்ல சொல்லுங்க. நீங்க பேசவே மாட்டேன்றீங்களே, அப்படி எப்படி காலர் பேசுவாங்க? சாப்பிட்டாச்சா இல்லையா? என்ன சாப்பிட்டீங்க? ரசம். ரசம் சாப்பிட்டா பேச மாட்டீங்களா? நீங்களே சாப்பிட்டீங்களா இல்ல ஊட்டி விடுவாங்களா? வீட்ல ஊட்டி விடுவாங்களா? ஏன் நீங்க என்ன குட்டி பாப்பாவா? இல்லையா? உங்களுக்கு தம்பி இருக்குன்னு சொன்னீங்கல்ல? என்னது? சரி, ஓகே. என்னமோ சொல்ல வராங்க. கண்டிப்பா பாத்துட்டு இருக்கிற குட்டீஸ்க்குலாம் புரியும்னு நினைக்கிறேன். எனக்கு தான் புரிய மாட்டேங்குது. உங்க தம்பி பேர் என்ன? ரேவன். ரேவன். என்ன பண்ணிட்டு இருக்காங்க? குட்டி பாப்பா தூங்கிட்டு இருக்காங்களா? வீட்ல தூங்க மாட்டாங்களா? முழிப்பாங்களா? ஏன் சண்டை போடுவீங்களா உங்க தம்பி கூட நீங்க? இல்லையா?
நல்ல அக்காவா நீங்க? நம்ப முடியலையே. அப்பப்போ கோவப்படுவீங்களாமே வீட்டுல? கோவப்பட மாட்டேன். நீங்க பேய் படம் எல்லாம் பாக்கறத பார்த்தா ரொம்ப கோவப்படுவீங்கன்னு தான் எனக்கு தெரியுது. இப்படி எல்லாம் ஏன் செய்யறீங்க? அதெல்லாம் என்ன கேக்குது? அவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னு அவங்கள மிரட்ட கூடாது. ஓகேவா? மிரட்டுவீங்களா? இல்ல. பேசலாமே, வந்ததுல இருந்து என்னென்னமோ செய்யறீங்க, ஆனா பேச மாட்டேன்றீங்களே. எதனால? கோவம் இல்ல? அப்ப காலர் பாக்கலாமா? ஹலோ, வணக்கம். சூப்பர். காலர் எல்லாம் வந்துட்டு இருக்காங்க. ஆனா நம்ம குட்டி பாப்பா பேசலன்னு போயிடுறாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் எல்லாருக்காகவும் ஒரு சூப்பரான பாடல் வருது, பாத்துட்டு வாங்க. கண்டிப்பா எல்லாரும் குட்டீஸ் பாடுறதே நான் கேட்க ரெடியா இருக்கேன். வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்க பாத்துட்டு இருக்கிறது லிவ் டச். ஹோஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறது நான் உங்க ஷுபினா அண்ட் சவந்திகா. இப்ப நம்ம லைன்ல வந்து ஜாய்ஸ் கும்பகோணத்துல இருந்து இருக்காங்க. அவங்க என்ன பண்ண போறாங்கன்னு பாக்கலாம். ஹாய். ஹாய். பாட்டு பாடுறீங்களா? பாடுங்க. அம்மா அம்மா நீ எங்க அம்மா, உன்னை விட்டா எனக்காரு அம்மா, தேடி பார்த்தேனே காணோம் ஒன்ன, கண்ணா மூச்சியில் வாணி வெல்ல, தாயே உயிர் பிரிந்தாயே, என்ன தனியே தவிக்க விட்டாயே, என்ற நீ பாடும் பாட்டுக்கு நான் தூங்க வேண்டும், நான் பாடும் பாட்டுக்கு தாயே நீ உன் கண்கள் திறந்தாலே போதும். அம்மா அம்மா நீ எங்க அம்மா, உன்னை விட்டா எனக்காரு அம்மா. எப்படி பாடினாங்க அந்த அண்ணா? செம்மையா இருந்துச்சுல. குட்டி பசங்களா இருந்தாலும் அப்படியே ஃபுல்லா இவ்ளோ பாடுறாங்க. ரொம்பவே சர்ப்ரைஸா இருக்கு. நீங்க இந்த மாதிரி பாடுவீங்களா? பாட தெரியாதா இந்த மாதிரி? அப்படியா? ஐயே, அவங்க எவ்வளவு அழகா பாடினாங்க. எனக்கு வேற பாட்டு வேற பாட்டு நல்லா பாட தெரியுமா? என்ன பாட்டு? பாடுங்க. எனக்கு கொஞ்சம் வேற தெரியும். கொஞ்சமா தெரிஞ்சாலும் பரவாயில்ல, பாடுங்க, நம்ம பாக்கலாம். 5 5 5 கலெக்ஷ 5 கல்பனை வாயன கலஃபி 5. அப்படியா? யாருக்காக பாடுனீங்க? எனக்கா? சரி விடுங்க. ஏதோ இந்த குட்டி பாப்பா எனக்காக ஒரு சாங் பாடிருக்காங்க. உங்க எல்லாருக்காக ஒரு சூப்பரான பாடல் வருது, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அப்படா சூப்பரான ஒரு அவங்க பாடுவானா? அப்படா அவங்க பாடுறோம். சரி, போடு. முடிஞ்சிடுச்சா பேசி? சூப்பர். உங்க வீட்ல யார்? உங்க அம்மா அப்பாவும் சண்டை போடுவாங்களா? சண்டை போட மாட்டாங்களா? சண்டை போடுவாங்களா? இல்ல பொய் சொல்லக்கூடாது. பொய் சொல்லல. பொய் சொல்லியா? வேற அடிப்பாங்க. யாரு? நீங்க என்ன பண்ண அடிப்பாங்க? வால் பண்ணா. நீங்க வாளுவா? வால் சண்டை எல்லாம் போடுவீங்களா வீட்ல? அடிச்சா நான் கூட அடிச்சாலும் அடிப்பாங்க. நான் அவங்கள பாடுப்பேன், நானா குச்சி எடுத்து அடிப்பேன். நீங்களும் அடிப்பீங்களா வீட்ல எல்லாரையும்? ஏன் அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்கள வால் பண்ணா அடிப்பேன். டிவி போட. ஓ, டிவி போடலனாலும் அடிப்பீங்களா? யார் அடிப்பா அதிகமா? அப்பாவா அம்மாவா? நான் ரெண்டு போட்டா நீ போடுறியா? இப்படியே போயிட்டு இருந்தா இது எங்க போய் முடியும்னு தான் தெரியல. ரொம்ப ஸ்ட்ரிக்டான பாப்பான்னு நினைக்கிறேன். எதா இருந்தாலும் சொன்னா செஞ்சிடணும், இல்லன்னா அவ்வளவுதான். இல்ல வந்துச்சு இப்ப போட. நானே பாத்துருவேன், நீ படுறியா நான் படுத்தேன். எல்லாரும் டிவி பாத்துட்டு தான் இருக்காங்க. சரி, எல்லாருக்கும் ஒரு சூப்பரான பாடல் வருது, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்க பாத்துட்டு இருக்கிறது லீவ் விட்டாச்சு. ஹோஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறது நான் உங்க ஷோபினா சவந்திகா. நீங்க தானே சொல்லுவேன்னு சொன்னீங்க. இப்ப நான் இனியே சொல்ல விட்டாச்சா? சரி, ஓகே. திவ்யா லைன்ல இருக்காங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னு பாக்கலாம். திவ்யா இல்லையா? நித்யாவா? யாரோ. ஹாய், திவ்யா தானே நீங்க? ஹாய். ஆமா நான். சூப்பர். ஏமாத்துறீங்க பாப்பா என்னையே. பாட்டு பாட போறீங்களா, ரைம் சொல்ல போறீங்களா? பாட்டு பாட போறேன். பாடி காமிங்க.
அம்மா அம்மா நீ எங்க அம்மா அடியே பாடுறாங்க. ஆமால முடிஞ்சது சொல்லலாம். முடிஞ்சிருச்சா? சூப்பர். இன்னைக்கு எல்லாரும் சொல்லுங்க ஒரே சாங் பாடிட்டே இருக்கீங்களே. இந்த பாட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? டெய்லி ஷோ பாருங்க, கால் பண்ணுங்க, கண்டிப்பா லைன் கிடைக்கும். ஓகேவா? சமத்தா டெய்லி ஒவ்வொரு சாங் பாடணும். அண்ட் இந்த அக்கா எப்படி பாடினாங்க? இன்னைக்கு எல்லாரும் இதே சாங் பாடுறாங்கன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. யார் நல்லா பாடினது? இவங்களா அவங்களா? சும்மா பண்ணா நல்லா இருக்காது. சும்மா சும்மா அதே பண்ணா நல்லா இருக்காதுல்ல. நம்ம புதுசு புதுசா பாடலாம். பாடலாமா ஒரு சாங்? என்னாச்சு? யார் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கவே பிடிக்காது? உங்க வீட்டுல பிடிக்காத ஒருத்தவங்க யாரு? அப்பா. அப்பா போன நேத்துதான் அப்பா பிடிக்கும் அம்மாவோட அப்படின்னீங்க. இன்னைக்கு அப்பா தான் பிடிக்காது. நீங்க நேத்து எதுவும் வாங்கி கொடுக்கலையா வீட்டுக்கு போனதும்? சொல்லுங்க. ஷோ பாத்துட்டு இருப்பாங்களா அப்பா? சொல்லுங்க வீட்டுக்கு போனது என்னெல்லாம் வாங்கி வைக்கணும்னு அங்க சொல்லணும். அப்பதான் அப்பாக்கு தெரியும். அப்பா எனக்கு என்ன வாங்கி வைக்கணும், என்ன வேணும்? சூப்பர். சரி ஓகே. ரொம்ப அழகா பாடிட்டு இருக்காங்க. அவங்க அப்பா வந்து ஏதாவது வாங்கி வைங்க அப்பதான் உங்களுக்கு பிடிக்கும்னு சொல்லுவாங்க. எல்லாருக்கும் ஒரு சூப்பரான பாடல் வருது, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. சூப்பரான ஒரு பாடல் பார்த்தோம். அண்ட் இவங்க கூட ரொம்பவே சேட்டை பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம ஒரு காலர் பார்க்கலாம். இல்லையா? இவ்வளவு நேரம் பண்ண சமத்தா இருந்தீங்களா? ஆமாங்க. ஹலோ, நீங்க என்ன பேசுறீங்க? சொல்லுங்க. ஹலோ, நான் பேசுறது கேக்குதா உங்களுக்கு? ஓ கேக்குதுங்க. அப்ப நீங்க அழகா பாடலாமே. பாடுறோம். என்ன பாட்டு பாடுங்க? கால் பண்றதுக்கு முன்னாடியே டிசைட் பண்ணிருக்கணும் என்ன சாங்னு. நீங்க பாடினாதான் நாங்க சாங் போடுவோம். சூப்பர். ஒரு கும்பலா சேர்ந்து பாடி இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்படி எல்லாம் பண்ணக்கூடாது. தனியா கால் பண்ணி தனியா பாடணும். அப்பதான் நல்லா கிளியரா கேட்கும். அழகா பாடினாங்க. அண்ட் இப்ப எல்லாருக்கும் ஒரு அழகான பாடல் வந்துட்டு இருக்கு, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நானே சொல்லிடவா? என்ன ஷோ இது? இல்ல நாம தர சொல்லுங்க. சொல்லுங்க பாக்கலாம். சத்தம் வந்தாதான் கேட்க முடியும். சத்தம் வரலன்னா கேட்க முடியாது. சூப்பர், நல்ல தத்துவம். நீங்க பாத்துட்டு இருக்கிறது லீவ் விட்டாச்சு ஷோ, நானே சொல்லிடுறேன். அண்ட் இப்ப ரெபேக்கா கும்பகோணம்ல இருந்து கால் பண்ணிருக்காங்க. அவங்க என்ன சாங் பாட போறாங்கன்னு பாக்கலாம். பாக்கலாமா? ரெபேக்கா சாங் பாடலாமே. ஜிங்கனமணி சிரிச்சு குட்டா நெஞ்சிலானே. ஓகே, அப்புறம் ஏ வெங்கலக்கிண்ணி போல மின்னோ மந்திரமே நீ போல வெக்கத்துக்கு பக்கத்துல போகாதவ அட நீ வந்தாயே வந்தாகாலி. ஆமாங்கோ 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 இது என்ன உடம்பா கோழி குழம்பா புரியாம நான் பாக்குறேன். சமைச்சது இல்ல சமைஞ்சது தாண்டா உனக்காக எல போடுறேன். வச்சு பார்த்தா நீ 10 ஆத்து குழைக்கு ஒட்டு மொத்தம் உடலாடுதே. கட்டி வச்சு போனா ஒரு வாட்டர் மேலான் கேக்கு பாடுவாங்க போல. உங்களுக்கு ஃபியூச்சர் நல்லா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். எல்லாரும் இப்ப வந்து என்னன்னா நம்ம சுட்டியோட விளையாட்டு எல்லாம் பார்த்தா அதே மாதிரி நிறைய குட்டீஸ் வந்து நிறைய விஷயம் பண்ணிருக்காங்க. அதெல்லாம் தான் நம்ம பார்க்க போறோம். பார்க்கலாம், ப்ளே பண்ணுங்க. சோ ஷபினா, இப்ப என்னோட அடுத்த கியூட்டான ஒரு குட்டி இருக்கிறாங்க. சோ குட்டி, உங்க பேர்? சவந்திகா. எந்த கிளாஸ் படிக்கிறீங்க? எந்த ஸ்கூலு? சஞ்சித். எங்க இருக்கு? போரூர். போரூரா? உங்க வீடு? போரூர்.
போரூர்ல தானா? என் பேர் என்ன தெரியுமா? சாமியா. சௌமியாவா? சரி, இன்னைக்கு என்ன சொல்ல போறீங்க? பட்டதாரி. பட்டதாரி பாட போறியா, செல்ஃபி புள்ள பாட போறியா? பட்டதாரி. ஓகே, பட்டதாரி பாடுறியா? பட்டதாரி. பாட சொன்ன, வார்த்தைய சொல்லல. பட்டதாரி வேலை இல்ல பட்டதாரி சங்கரிங்கும் வேற மாதிரி. அவ்வளவுதானா? ஃபுல் சாங்லாம் பாட மாட்டியா? வேற என்ன சாங் ஃபுல்லா தெரியும்? தெரியாதே, ஒரே ஒரு பாட்டு தான் தெரியும். உனக்கு செல்ஃபி புள்ள தெரியும்ல? அதான் நாளைக்கு அடுத்த வாட்டி இங்க வருவேன், அப்ப பாடுவேன். ஒரு வாட்டி தான் நாங்க கூப்பிடுவோம், அடுத்த வாட்டிலாம் கூப்பிட மாட்டோம். சரி. என்ன சரி? உனக்கு வீட்ல யார் ரொம்ப பிடிக்கும்? மம்மி. ஏன் டாடி பிடிக்காதா? ஏன்? எனக்கு அப்பா எனக்கு பன்னீர் போட்டா எனக்கு பிடிக்கும், ஆபீஸ் ட்ரெஸ் போட்டா தான் பிடிக்கும். ஓ, ஆபீஸ் ட்ரெஸ் போட்டா பிடிக்கும். மம்மி வந்து ஆபீஸ் ட்ரெஸ் போட மாட்டாங்களா? கேர்ள்ஸ்ல ஆபீஸ் ட்ரெஸ் போட மாட்டாங்க. யார் சொன்னா கேர்ள்ஸ்ல ஆபீஸ் ட்ரெஸ் போட மாட்டாங்கன்ட்டு? கேர்ள்ஸ் வந்து ஆபீஸ்க்கு போறாங்க. என் மம்மியும் ஆஃபீஸ் போக மாட்டாங்க, வீட்லயே ஒர்க் பண்ணவங்க. அப்பா மட்டும் ஆஃபீஸ் போவாங்க. ஸோ அதனால மம்மி ரொம்ப பிடிக்கும். சரி, எனக்காக ஒரு டான்ஸ் பண்ணி காட்டுறியா? என்ன சாங் போடட்டும்? பட்டதாரி. பட்டதாரி சாங் போட்டா நல்லா டான்ஸ் பண்ணுவியா? போடலாமா? ஓகே. சரி, டான்ஸ் வந்து நல்லாவே ஆடலையே. அது எனக்கு தெரியாத, அதுக்குதான் நல்லாவே இல்லை. அப்ப தெரிஞ்சா நல்லா ஆடுவியா? சரி, லைவ்ல பேசுறது எப்படி தெரியுமா? போன் வந்துச்சுன்னா எப்படி பேசுவேன்? நான் அங்க ஷோ பண்ணுவோம்ல, எப்படி பண்ணணும் தெரியுமா? பண்ணி காட்டுறியா? ஹலோ. ஓப்பனிங் கொடு, ஷோக்கு ஓப்பனிங் கொடு. வெல்கம் ஷோஸ். என்கிட்ட யாரெல்லாம் பேசுறீங்களோ உங்களுக்கு அது மாதிரி சொல்லணும், பேசு. எல்லாத்துக்கிட்ட பேசுறேன். ஸோ வீட்டுக்கு போனோன்னே இந்த ஒரே ஒரு வாட்டி இது லீவ் விட்டாச்சு பாருங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா போலாம். லீவ் விட்டாச்சு பாருங்க, லீவ் விட்டாச்சு பாருங்க. நம்ம குட்டீஸ்லாம் நல்லா பேசினாங்க, நல்லா டான்ஸ் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் வந்த குட்டி யாருன்னு தெரியல. யார் அது? ஃபர்ஸ்ட் ஒருத்தவங்க வந்து பேசி பாடி டான்ஸ்லாம் பண்ணாங்களே, அது யாரு? நீங்களா? நம்பவே முடியலையே, பொய் சொல்லக்கூடாது. சரி, ஓகே, நம்ம காலர் பார்க்கலாம். வணக்கம். ஹலோ, வணக்கம். ஹாய், உங்க நேம் சொல்லுங்க. என் பேர் சரஸ்வதி. சரஸ்வதி, என்ன பண்ண போறீங்க? பாட்டு பாட போறேன். பாடுங்க. சொன்னது நீ சொந்தமானேனே, நினைச்சது எல்லாமே நடந்தது சொன்னே. காசாக நான் நாளால் உன்மூச்சு கலந்திருப்பேன், கனவாக நான் போனாலும் உனக்காக காத்திருப்பேன். எனக்கு என்ன ஆச்சோ, உனக்கு என்ன ஆச்சோ, சூப்பர். குட்டி பசங்க இப்படி எல்லாம் சாங் பாடுறீங்களா? நல்லா அழகா பாடுனீங்க. உங்க குட்டீஸும் இதே மாதிரி பாடணும், அவங்களுக்குள்ளே டேலண்ட் இருந்துச்சுன்னா எங்களுக்கு கால் பண்ணி அழகா பாடலாம், பேசலாம். அண்ட் உங்க குட்டீஸ் டிவில வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அவங்களே அழகா மேக்கப் பண்ணி நம்ம சவுந்திகா மாதிரியே ரெடி பண்ணிட்டு வந்து சாட்டர்டே மார்னிங் 10 o'clock கூட்டிட்டு வந்துருங்க. நாங்க அவங்களையும் டிவில டெலிகாஸ்ட் பண்ணுவோம். அண்ட் இதோட நாங்க கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. நாளைக்கு மறுபடியும் இதே ஷோல ஒரு குட்டீஸோட வந்து உங்களை மீட் பண்றேன். Until then, it's bye from Shubina. Bye bye.